இந்த கதையில வயசுக்கு வராத ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஒரு மொட்டை பட்டிக்காடுக்கு கூட்டு வரான். ஆரத்தி எடுக்கிற சமயத்துல அந்த பொண்ணு முத தடவை வயசுக்கு வந்துடுறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாமியாரோ இந்த பொண்ணை தனியா கூட்டு போய் ரூம்ல உட்கார வைங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. வயிறு வலிக்குது, எனக்கு பசி கூட எடுக்கல, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றா. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில ஒரு ஓலை குடிசை இருக்கு, 4 நாள் அவ அங்கதான் இருக்கணும்னு ஒரு ஆளை போட்டு மாட்டு வண்டியில அனுப்பி விட்டுறாங்க. கூட வந்த பொண்ணும் இந்த பொண்ணை ஓலை குடிசையில் விட்டுட்டு நீ தான் 4 நாள் இங்கே தனியாக இருந்துக்கணும், நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ, சில அழுக்கு துணிலாம் இருக்குது அதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறா. போகும்போது நைட் ஆனால் ஆம்பளைங்க வந்து கதவை தட்டினா நீ திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. முதல் நாள் நைட்டே ஆம்பளைங்களாம் வந்து அந்த பொண்ணு இருக்க குடிசையை எட்டி பார்க்குறானுங்க. அந்த ஊர் காவல் காக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவன் டார்ச் லைட்டை வந்து செக் பண்ண உடனே அவனுங்க ஓடிடுறானுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு எந்திரிச்சு அவளுக்கு தேவையான வேலையெல்லாம் அவளே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. 2வது நாள் நைட்டும் இதே மாதிரி ஆம்பளைங்க வந்து இந்த பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. 3வது நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க புருஷனுக்கு கூட்டு போய் சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நைட்டு இந்த பொண்ணு இருக்க குடிசைக்கு தனியாக வந்து உன் புருஷன் தான் வந்திருக்கேன்னு கதவு திறக்க சொல்லி உள்ளே பூந்து அந்த பொண்ணை இந்த 2 பேரும் சேர்ந்து கற்பழிச்சிடுறானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட புருஷங்காரன் ஊரில் பஞ்சாயத்தை கூட்டி இந்த பொண்ணு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைட்டு தனியாக இருந்திருக்கா, நம்மளை ஏமாத்துறான்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தானேங்க உங்கள் ஊரில் இருக்க கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த பொண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னும் போது ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே போயிடணும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, இவ்வளோ நாள் நான் ஊர்லேயே இல்லையே, இவ்வளோ நாள் நான் வெளியே தானே இருந்தேன், இதுக்கப்புறமா நான் அப்படியே இருந்துக்கிறேன், புருஷனும் வேணாம், எங்கள் அம்மாவும் வேணாம், இந்த மூட நம்பிக்கை ஊரே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா.